வணக்கம் நண்பர்களே. இயற்கை நமக்கு பல விஷயங்களை கொடுத்துருக்கு. நம்ம மருத்துவத்தையும் பார்த்துட்ருக்கோம். இயற்கையான ஒரு பிளேஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்காக. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கொடைக்கானலில் இருக்கிற சைலண்ட் வேலி. இங்கேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இயற்கை நமக்கு பல மூலிகைகளை கொடுத்துருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுணாங்கிற மஞ்சனத்தி. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேன்சருக்கு ப்ரிவெண்ட்டாக நோனி ட்ரிங்க் குடிச்சிட்ருக்காங்க. அந்த நோனி ட்ரிங்க் எதுலேருந்து தயாரிக்கப்படுதுன்னா நம்ம இந்த மஞ்சனத்தின்னு சொல்லப்படுற நுணாவிலேருந்து தான் நோனி ட்ரிங்க் தயாரிக்கிறாங்க. இந்த நுணா மரம் பெரும்பாலும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம மருந்தாக கொடுத்துட்ருக்கோம். நுணாக்காயிலேருந்து தயாரிக்கப்படுற மருந்தை நம்ம தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். நம்ம சித்த மருத்துவத்திலேயே நுணாக்காய் கிரந்தி, அதாவது தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நுணாக்காய் கிரந்தின்னு ஒரு வகையான பேர் இருக்குது. அந்த நுணாக்காய் கிரந்தி அப்படிங்கிறது நுணாக்காய் மாதிரி, அந்த நுணாக்காய் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்பவும் ரேர். அதாவது 1000ல் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வரும். அவங்க கையை பார்த்தோம்னா நுணாக்காய் மாதிரியே வெடிச்சிருக்கும். அதே மாதிரி கட்டுக்கட்டாக இருக்கும். எந்த மாதிரியான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நுணாக்காய் ஈர்க்கு, அதாவது நுணாக்காய் இலையில அது ஒரு நடுவில் இருக்கிற நரம்பு, அந்த தான் நம்ம ஈர்க்குன்னு சொல்கிறோம். அந்த ஈர்க்கை எடுத்து அதோட சுக்கு, மிளகு, கரிசாலை, துளசி இது நாளையும் சேர்ந்து நம்ம சரியளவு கஷாயம் வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த கஷாயத்தை காய்ச்சி நம்ம மேலுக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா கரப்பான்னு சொல்லப்படுற தோல் நோய்கள் முதல் கொண்டு அனைத்து விதமான தோல் நோய்களும் சரியாயிரும். இப்போ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மதிமயக்கும் காடு. அங்கேருந்து நம்ம பேசுகிறோம். பல மூலிகைகளை பற்றி நம்ம சொல்கிறப்ப சொல்லியிருக்கோம். இந்த நுணாக்காயிலையும் அதே மாதிரி சமூல பயன்பாடு கொண்டது தான். இதோட இலைச்சூர்ணம் சர்க்கரை வியாதிகளுக்கு சரியான மருந்தாக இருக்குது. இதை நம்ம உலர்த்தி நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே போல் கணைய பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நம்ம ஜீரண கோளாறுகளை செய்யும். கல்லீரல் பிரச்சனைகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. நீலி மூலிகையை நீலச்சாயத்துக்காக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த நுணாக்காய் பட்டை மஞ்சள் சாயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நுணாக்காய் பட்டையை நம்ம உலர்த்தி நல்லா இடித்து நைஸாக துணியில் சலித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சூர்ணத்தை நம்ம அந்த சாயத்தை மேலுக்கு பூசிக்கிறதோட இந்த சூர்ணத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா தோல்வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். இந்த நுணா மரம் மருந்து பயன்பாட்டுக்கு மட்டும் கிடையாது. அந்த காலத்தில் மச்சி வீடுகள்னு சொல்லக்கூடிய மேற்கூரை காங்கிரீட் மாதிரி போட்ட வீடுகளுக்கு இந்த நுணாக்காயத்தான் இரும்புக்கு பதிலாக, கம்பிகளுக்கு பதிலாக நுணாக்காயை அடுக்கி அது மேலே காங்கிரீட், சுண்ணாம்பு, கடுக்கா அந்த மாதிரி பொடிகளெல்லாம் போட்டு நம்ம பயன்படுத்தியிருக்காங்க. வீடுகள் கட்டுறதுலேயும் மருத்துவ குணம் வாய்ந்து அதை நல்லா கூலிங்காக இருக்கிறக்காக அந்த மாதிரி நுணாக்காய் குச்சிகளை அதை பயன்படுத்தி அந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த நுணாக்காய் உப்பு, இந்த நுணாக்காயில் மூலமாக தயாரிக்கக்கூடிய உப்பை பல்லீர்களுக்கும் பல் கேன்சர்களுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த உப்பு எப்படி தயாரிக்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நுணாக்காயை நல்லா பழமாக ஆனதுக்கப்புறம் நல்லா அரிஞ்சு சின்ன பீஸாக அரிஞ்சு நம்ம சாப்பாட்டு உப்பு, சோற்று உப்புன்னு சொல்லக்கூடிய சாப்பாட்டு உப்போடு கலந்து இரும்பு சட்டியில் போட்டு வறுக்கணும். இந்த செய்முறையை நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வறுத்து ரொம்ப கருப்பாகணும், ரொம்ப ட்ரை ஆகி அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதுதான் நுணாக்காய் உப்பு. இந்த நுணாப்பழச்சாறை நல்லா பழுத்த பழத்தில் அதை நம்ம கட் பண்ணி உள்ள விதையெல்லாம் இருக்கும், அது தண்ணியில் போட்டு அலாசி நல்லா சாறு எடுத்துக்கணும். அந்த சாறை நல்லா சுண்டை காய்ச்சி அதில் தேன் கலந்து மறுபடியும் காய்ச்சி வச்சுக்கிட்டு சர்பத் மாதிரி, நன்னாரி சர்பத் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு வீட்டில் டெய்லி எல்லாருமே குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வீடியோவோட எண்டில் நம்ம நின்றுட்டுருக்கிறது இப்போ பேரிச்சம் லேக். இந்த மாதிரி பல மூலிகை தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நன்றி, வணக்கம்.